ஹாய் guys, நான் வர்ஷா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீக் பர்ஃபெக்டாக ஆல்ரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட பார்ட் 2 தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது எபிசோட் 2 தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நமக்கு 4 நண்பர்கள் கிடைச்சாங்க அப்படின்னா, அந்த 4 பேர் பெஸ்டா இருந்தாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம லைஃப் வேற லெவல்ல போகுங்க. ஆனா அதே 4 நண்பர்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம இருந்துட்டு, நான் பெஸ்டா வரணும், இவன் பெஸ்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்குள்ளேயே சில போட்டி, எல்லா நண்பர்களையும் நான் சொல்லல. அந்த மாதிரி சில பேருக்குள்ள காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நண்பர்களால தூண்டப்பட்டு ஒரு தவறான முடிவுல போன ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். அண்ட் இந்த இன்சிடென்ட்டை பார்த்து முடிச்ச உடனே உங்களோட தாட் என்னன்றதை மறக்காம நான் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ஸ் தான் வரும். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் சேனல் கேன் வித் ஹாரர். 2011ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில்ல சரண் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன இன்சிடென்ட்ன்றது நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சரணோட நேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரமக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் சரணோட நேட்டிவ். அது கிராமத்தோட நேமையோ அல்லது கிராமம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்குன்றது சரண் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதால நீங்க அந்த கிராமம் அப்படின்னு மட்டும் அதை அக்ரி பண்ணிக்கோங்க. அந்த கிராமத்துல சரண் வந்து ஹாப்பியா தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சரண் வந்து 10th படிக்கும்போது சில பல ரீசன்ஸ்னால அவங்களோட அப்பா வந்து இறந்துடுறாருங்க. அவங்க அப்பா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டட தொழிலாளியா இருக்காருங்க. அதாவது இந்த கொத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேஸ்திரி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க சரணுடைய அப்பா. அப்படி இருக்கக்கூடிய சரணோட ஃபேமிலியில சரணோட அப்பா, அம்மா அண்ட் சரணுக்கு ஒரு தம்பி ஒருத்தவங்களும் இருக்காங்களாங்க. ஸோ சரணோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சரணோட குடும்பத்தை பார்த்துக்கிறக்கூடிய ஃபுல் பொறுப்புன்னு வந்து சரணுக்கு தான் போகுது. ஸோ 10th இருந்து அவரால் எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால தன்னோட அப்பாவோட வேலையான அந்த கட்டிட தொழிலுக்கே, அதாவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் பையனை வேலைக்கு அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரணோட அம்மாவும் சரி இதுக்கு மேல வந்து நமக்கு அடுத்து ஒரு குடும்ப செலவுகளையும் பார்க்கணும், ஸோ தம்பியும் இருக்கான், அதனால வந்து சரண் வந்து படிக்கிறத நிறுத்திட்டு வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி சரணோட அம்மா சொல்றாங்க. அதே மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த கட்டட வேலைக்கு ஒரு ஒரு இடத்துக்காக போறதுக்கு ஸ்டார்ட் பண்றாருங்க. ஸோ நமக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிரேசினஸ் இருக்குங்க. என்ன கிரேசினஸ்னா, அந்த 18 to 20 to 23 அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஓனா ஒரு பைக் வாங்கிடணும், ஓனா நம்ம வந்து ஒரு பைக் வாங்கிடணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான், இன்க்ளூடிங் எனக்கும் அது ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சரண் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஆனா அவர் கிடைக்கிற சேலரியை அப்படியே வீட்டுக்கு கொடுத்துடுறாரு, தம்பியோட படிப்பு கொடுத்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை பொறுத்தவரை எப்படி சொல்லணும்னா, மொத்த சேலரி எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுத்துருவாராங்க. இவர் எதுவுமே இவருக்குன்னு கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்க மாட்டாரா, சேவ் பண்ண மாட்டாரா. அம்மா கொடுத்து இவருக்கு பெட்ரோல் போடுறதுக்குன்னு சொல்ல முடியாது, இவருக்கு வந்து டீசல், இவருக்கு வந்து டீ சாப்பிட்றதுக்கோ எந்த ஒரு இதா இருந்தாலுமே அம்மாட்ட தான் காசு வாங்கக்கூடிய ஒரு நபர் தாங்க சரண் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. ஸோ சரண் வந்து அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சரணோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சரணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவரை விட கொஞ்சம் ஹை கிளாஸ்ல, இந்த ஹை கிளாஸ் லோ கிளாஸ் எதுவுமே வந்து ரியாலிட்டி கிடையாது. இந்த மனித சமூகத்துக்காக அவங்க வச்சிருக்கக்கூடியதான் ஒரு ஹை கிளாஸ் லோ கிளாஸ். இறைவனோட படைப்புல, இறைவனோட பார்வையில எல்லாருமே சமமான ஒருத்தவங்க தான். ஸோ அந்த இவங்களோட ஸோ இந்த கதைப்படி சரணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலிங்க. சரண் வந்து லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரணை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வந்து சரியான அம்மா பையன், எதுக்கு எடுத்தாலும் அம்மா இது பண்ணுவோம், உனக்குன்னு சொந்தமா ஒரு பைக் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையால குத்தி அவரை சீன்ற மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசிட்டு இருந்திருக்காருங்க. இவரை ஃபர்ஸ்ட் விட்டுட்டாரு. ஸோ ஒரு நாள் வந்து இவர் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து பக்கத்து கிராமம் போகணும். ஸோ இவர் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ரெண்டு வந்து முதல் நாள் நைட்டே வந்து ஃப்ரெண்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி மச்சான் நம்ம 2 பேரும் பைக்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஃப்ரெண்ட் அன்னைக்கு நைட்லாம் சரி தலையாட்டிட்டு மறுநாள் காலையில பார்த்தா, டே எங்கடா இருக்கு அப்படின்னு, டே உனக்கு வேற வேலை இல்லையாடா, உனக்கு தான் வண்டி, உன்னை மாதிரி இந்த அன்னாடம் காட்சிகளுக்குலாம் வண்டி இல்லைனாதான் ஷேர் ஆட்டோ அதெல்லாம் விடுறாங்களேடா, அதெல்லாம் இல்லாம நீ ஏன்டா இதுல வந்து ஏறுற,
என் வண்டியை வந்து உனக்கு தரணுமாடா, என் தகுதி என்ன தெரியுமா, இந்த வண்டியை தொடுறதுக்காக உனக்கு தகுதி இருக்கா, அப்படி இப்படின்னு அவர் ஃப்ரெண்டு வந்து சரண ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவ்வளோ ஒரு மோசமா திட்டிருக்காருங்க. இதை பார்த்து சரண் இதை கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. அன்னையில இருந்து அவர் முடிவு பண்ணதுதான். ஸோ என் கஷ்டப்பட்டு அதாவது சரண் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாங்க. தனக்கு தான் லைஃப்ல என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும், ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அம்மாட்ட அப்படியே நைட் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் தாங்க சரண். அந்த மாதிரி சரண் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட எதையும் சொல்றாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பாரு சரண், வீடு வீடு நீ பார்த்தது போதும். ஸோ உனக்குன்னு நீ செஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. ஸோ நீ வந்து மந்த்லி வந்து ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல கொஞ்சத்தை எடுத்து வச்சு நீ இதுக்கு உன்னோட பைக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிறாருங்க. என்னென்ன வேலை கிடைக்குதோ, கட்டட வேலை மட்டும் இல்ல, அந்த சிமெண்ட் சுமக்கிறது, என்னென்ன வேலை கிராமத்துல குட்டி குட்டி வேலை கிடைக்குதோ எல்லா வேலையுமே செய்யறாருங்க. அப்படி எல்லா வேலையுமே சரண் செஞ்சு நல்லா செய்யறாரு. எல்லா வேலையுமே வந்து அவருக்கு செஞ்சு எப்படி சொல்றது, நல்ல அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிச்சு அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறாருங்க. ஆனாலும் சேர்த்து வச்சாலுமே அவருக்கு வந்து எப்படி சொல்றது, சேர்த்து வைக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு ஒரு பக்கம் அவருக்கு அடிச்சுட்டு தாங்க போகுது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு பைக் வாங்கிடலாம், இப்போதைக்கு நமக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ல உள்ள ஒரு பைக் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டியை எடுக்கிறாருங்க. ஸ்பிளெண்டர் வண்டி நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா அந்த ஸ்பிளெண்டரோட பிக் நான் இங்க எங்கேயாவது மென்ஷன் பண்றேன். அந்த ஸ்பிளெண்டர் வண்டி அந்த டைம்ல அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு வண்டியாங்க. அந்த ஸ்பிளெண்டர் வண்டியை எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா சரண் வந்து இருக்காருங்க. எடுத்துட்டு பூஜை போட போறாங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டி எடுத்த ஒரு விஷயம் தான் அவரோட லைஃபே அப்படியே திருப்பி போட்டுச்சு. அவர் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா அமைஞ்சிச்சு. அமானுஷம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக சரண் பத்தி இன்னொரு அவரோட கேரக்டர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக கிராமத்து ஆளுகள்லாம் வந்து இந்த சாமி அவங்க மேல நம்பிக்கையா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நபர் தான் நம்மளோட சரணும். சாமி பக்தி, சாமி நம்பிக்கைலாம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. சரணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரண் வண்டி எடுக்கிற, சாமிகிட்ட கோயில்ல போய் பூஜை போட்டுட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது சரண் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரணோட அம்மா, சரணோட தம்பி 3 பேருமே போய் கோயில்ல பூஜை போடுறாங்கங்க. கோயில்ல பூஜை போட்டு அந்த எலுமிச்சங்கனியை வைப்பாங்க இல்லைங்க, அந்த எலுமிச்சங்கனியை வச்சுட்டு சரண் ஃபர்ஸ்ட் வண்டியில வந்து சாவியை போட்டு ஏற போறாரு. ஏற போகும்போது அபசகனம் பிடிச்ச மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் கையில அந்த சாவி கீறி விட்டு ரத்தம் காயுங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, ஃபர்ஸ்ட் வண்டி வாங்குறான், சாவி போடும்போது ரத்த காயமாகுது அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி எல்லாம் கொடுத்து திரும்ப வந்து வண்டி எடுக்கிறாங்க. வண்டி செல்ஃப் ஆனே ஆகலைங்க. கிக்கர் அடிச்சு பார்க்காது. அது இது ஃபர்ஸ்ட் டைம் வண்டி எடுக்கும் போது நடக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி அந்த நமக்கு வண்டி எடுத்த இடத்துல வந்து சரியா எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது உள்ள இருந்து பூசாரி ஒருத்தர் வராருங்க. பூசாரி ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து, இவரோட குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சுடலை மாட சாமியாங்க. பட் இவர் வந்து பக்கத்துல இருக்க ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போய் தான் வண்டி வந்து பூஜை போடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாரியம்மனோட அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வண்டிக்குள்ள வச்சுட்டு, இந்த எலுமிச்சம்பழத்தை எப்பவுமே வண்டியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு வண்டியை செல்ஃபை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஆன் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சரணோட அம்மாவுக்கு ஏதோ வந்து ஒண்ணு தப்பா இருக்குன்ற மாதிரி அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பையன் வண்டி வாங்கும்போது நம்ம எதுவுமே நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே அதை அப்படியே லைட்டா எப்படி சொல்றது, சரி ஓகே இது அப்படியே போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரண் அவரோட வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. சரணோட வீட்டோட அமைப்பை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கிராமத்து வீட்டோட அமைப்பு எப்படியும் உங்களுக்கு தெரியுங்க. கிராமத்துல இந்த 2 பக்கம் திண்ணை வச்சிருப்பாங்க, நடுவுல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். வெயில் காலம்னா ஜென்ஸ் எல்லாருமே கட்டில எடுத்து வந்து வெளில போட்டுதாங்க படுத்து தூங்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போனா ஸ்ட்ரைட்டா சாமி ரூம் இருக்கும். இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூம் இருக்குங்க. இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூம்ல இந்த சைடுல உள்ள ரூம் வந்து சரணோட அப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி சரணோட அப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் ரூம்ல வந்து சரண் வந்து இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு சரண் வந்து ஹாப்பியா இருக்காரு. ஸோ ஒரு 12 மணி இருக்குங்க அன்னைக்கு நைட்டு. 12 மணி இருக்கும்போது சரணோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது சுத்தி எந்த சத்தமுமே இல்ல. ரொம்ப காமா இருக்கு. மிட்நைட் 12 மணினா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது வண்டிய யாரோ எப்படி சொல்றது, அந்த ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணி ஹை ஸ்பீட்ல ரைஸ் பண்ணி அந்த மணல் எல்லாம் பின்னாடி சிதறும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. அந்த மாதிரி சவுண்ட் கேட்ட உடனே சரண் டிஸ்டர்ப் ஆகி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் இந்த நேரத்தை மணியை பாக்குறாரு. பக்கத்து டக்குன்னு வாட்ச் எடுத்து பாக்குறாரு. மணியை பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணி.
இப்படி இருக்கும்போது யாரா அது வண்டியை போட்டு இந்த திருவுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்த்தா சரணுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்னன்னு பார்த்தா அவரோட அவர் நிக்கிறார், சரண் வண்டி நிறுத்தி வச்சிருக்காருல, அந்த இடத்துல யாரோ ஒரு ஜென்ஸுங்க. ஆள் கருப்பா இருக்காரு. அந்த எப்படி சொல்றது, அந்த நிறுத்தி வச்சிருக்க இடம் இருட்டா இருக்கு. பட் அதுலயும் சரணுக்கு கிளியரா தெரியுது அந்த ஒரு ஜென்ஸ் நல்லா லீனா இருக்காரு, ஹைட்டா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த இதை திருவிட்டு இருக்காருங்க புடிச்சு. ஆனா வண்டியோட சாவி சரண்கிட்ட தான் இருக்கு. இத பார்த்த சரணுக்கு செம்மையான ஷாக்குங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேயா ஆன்மாவா எதுவுமே யோசிக்கலைங்க. யாரோ திருடன் வந்துட்டான்ற மாதிரி அவர் மைண்ட் போயிருச்சு. சரின்ட்டு வெளியில ஓடி ஒரு நிமிஷத்துல பாக்குறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு? கண்ணெதிர்க்க பாக்குறாரு, வண்டியை யாரோ திரும்புறாங்க. சோ திரும்ப உள்ள படுக்கிறாரு. திரும்ப உள்ள படுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வண்டி மேல ஏறி உட்காந்துருக்காங்க. திருப்பி வெளியில போய் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. இந்த மாதிரியே ஒரு 4-5 டைம் நடந்துட்டே இருக்குங்க. நடந்துட்டே இருந்தோடனே சரணும் சரி ஓகே நம்ம காலையில நினைச்சு அந்த கோயில்ல நடந்துச்சுல சாவி கையில கிழிச்சிச்சு, இதெல்லாமே நினைச்சு நம்ம ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருக்கும் போல, சரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் சொல்லி மலர்ந்துட்டாருல, அவரோட திருநீர் எடுத்து பூசிக்கிட்டாருங்க. திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு சரண் எதுவுமே நடக்கக்கூடாது நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காருங்க. படுத்திருக்கவங்க டே அவர் அறியாம தூங்குறாரு. மணி ஒரு 1:30 to 2 o'clock ஆகுது. 2 o'clock ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரणाல சரியாவே மூச்சு விட முடியலைங்க. ஏன் இப்படி மூச்சு விட முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாம நிதானத்துக்கு அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வண்டியை ஆக்சிலரேட்டர் கொடுத்து ரைஸ் பண்ணிட்டு இருந்துச்சுல ஒரு உருவம். அந்த உருவம் இங்க அவர் வயித்துல உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருந்து அப்படியே சீலிங் உயரம் இருக்காங்க அந்த உருவம். உட்கார்ந்து சரணோட அதோட கையெல்லாமே எப்படி சொல்றது பிளட்டா இருக்காங்க. அது தலையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது ஆக்சிடென்ட்ல இறந்து போய் ஒரு பக்கமே இல்லையாங்க. அப்படிப்பட்ட ஒரு உருவம் சரணோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்குதுங்க. இத பார்த்த சரணுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். பார்த்து இன்னைக்கு நைட் நம்ம தொலைஞ்சோம் அவ்வளவுதான் இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தருங்க, நல்ல திடமான ஒரு ஆளு, திடகாத்திரமா பாடி வச்சிருக்காரு. அப்படி திடகாத்திரமா பாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரு வேட்டி கட்டிட்டு வர்றாரு. அவருமே கருப்பாதான் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு தடி இருக்குல்லங்க, அந்த தடியை வச்சு ஒரு லைட்டா தான் அந்த உருவத்தை ஒரு தட்டு தட்டுறாரு. அவர் தட்டின தட்டுல அந்த உருவம் அப்படியே அந்த அந்த ஜன்னல் இருக்குல்ல, சரண் பார்த்தாருல வெளியில, அந்த ஜன்னல் வழியா வெளியில போனதுதாங்க. அப்படியே அந்த வயக்காடு மாதிரி இருக்குமா அவங்களுக்கு அப்படியே சல்லுன்னு அந்த உருவத்துக்கு அந்த வயக்காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிருச்சாங்க. பாருங்க அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா இது அவருக்கு ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு. ஆனா அவருக்கு கழுத்தெல்லாம் வலிச்சிருக்குது. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா கனவா இருந்தா எப்படி ஒரு கழுத்தெல்லாம் வலிக்கும்? கனவா இருந்தா நமக்கு அந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ் அது ஒரு நார்மலான விஷயம். அப்போ சம்திங் ஏதோ ஒண்ணு அவரை சரணா ப்ரொசஸ் பண்ண பார்த்துருக்கு. இப்படி இருந்தாலும் ஆனா இந்த இடத்துல சரண் ஒரு தப்பு பண்ணியிருக்காருங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் இந்த விஷயத்த மறுநாள் காலைல அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணாம இருந்த உடனே சரண் ஒரு மறுநாள் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா சரணுக்கு லைட்டா காய்ச்சல் இருந்திருக்கு. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன இவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, இவன் எப்படியுமே இப்படி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸோட இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு என்ன ஆச்சு சரண் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க அம்மாவோட ஃபேஸுமே பயந்த மாதிரி இருந்திருக்குங்க. இவங்க அம்மாவோட ஃபேஸ் ஏன் பயந்த மாதிரி இருக்கு, உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி சரண் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சரண் ஸ்பிளெண்டர்ல பார்த்தாருல, அதே டிட்டோவான சேம் உருவம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா சரணோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேன்ல அப்படியே தூக்கு போட்டு தொங்குங்க. அந்த தொங்குற மாதிரி அந்த கை கால்லாம் அப்படியே தொங்குற மாதிரி இப்படியே ஆடிட்டு இருந்திருக்கு. இத பார்த்து சரணோட அம்மா கத்திருக்காங்க. அவங்க கத்துறதுலாம் வெளியில கேட்கவே இல்லைங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு, அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எப்படி இருந்திருக்கும் அந்த ஃபீலிங். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது அவங்களும் அவங்களோட குலதெய்வம் சுடலைமலை சாமியை வேண்டிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம முடிச்சுட்டே இருந்துட்டு மறுநாள் காலையில எப்படியும் கோயிலுக்கு போயிடும்னு நினைச்சிருக்காங்க. மெயினா சரண்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் பயந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. பட் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இப்போ 2 பேருக்குமே நெஞ்சில நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் போய் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடியில இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இவங்களோட குலதெய்வம் சுடலை மாடனோட கோவில் இருக்காங்க. அந்த மாதிரி சுடலை மாடனோட சாமியோட கோயில் இருக்கும்போது உள்ள போகணும்னு பாக்குறாங்க. உள்ள போகணும்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சரண் வரமாட்டேங்கிறாருங்க. இல்ல வர முடியாது வர முடியாது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா படத்துல லாரன்ஸ் சொல்லுவாருல்ல, விட்டுரு விட்டுரு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. இவங்க அம்மா சரணோட ஃபேஸ பார்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4 பேரை எக்ஸ்ட்ராவா தாங்க கூட்டு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு ஆளுகள்லாம். அப்படி கூட்டு வரும்போது என்ன பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருக்க சரௌண்டிங்கை விட்டு வெளில ஓட பார்த்திருக்காருங்க. ஓட பார்த்தோன்னே அந்த 4 பேர் இழுத்து பிடிச்சி சரணை கொண்டு அந்த
கோவிலோட சென்டர்ல அது மூல கருவூலமா, எனக்கு நேம் சரியா தெரியல. அதுல கொண்டு வந்து சரண உட்கார வச்சிருக்காங்க. சரண உட்கார வச்சு உட்கார மாட்டேங்கிறாங்க. 4 பேர் அழுத்தி புடிச்சு 4 பேரையும் அடிச்சு தள்ளிட்டு ஓடுற மாதிரி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சரணோட உச்சி முடிய புடிச்சிட்டாருங்க. உச்சி முடிய புடிச்சு, யாரு நீ? எதுக்காக அந்த பையனோட உடம்புக்குள்ள வந்திருக்க? எதுக்கு இவனை ஆக்கிரமிக்க பாக்குற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானா இவனை தேடி போல, இவன் தான் என்னை தேடி வீணா வந்தான். எனக்கு சொந்தமான பொருள் இவன்கிட்ட இருக்கு. இவன் அதை தர சொல்லுங்க, நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லியிருக்குங்க. சொன்னோடனே இங்க என்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவை பார்த்துருக்காரு. சாமி இப்பதான் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, இந்த வண்டி இருக்குல்ல, சரண் இப்ப செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின வண்டிய ஒரு அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தாங்க ஆல்ரெடி வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இந்த வண்டியை வாங்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாம் வேலை செஞ்சு, ஸ்விக்கி ஜொமேட்டோன்றது நான் இப்போதைக்கு சும்மா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்னு சும்மா சொல்றேன். அப்பெல்லாம் அந்த இது இருந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி டெலிவரி ஆப்ல எல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்ச பணத்துல ஒரு ஸ்ப்ளெண்டரை வாங்கியிருக்காருங்க. பட் இந்த ஸ்ப்ளெண்டரை வாங்கி அவர் கோயிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு திரும்பி வரக்கூடிய வழியிலேயே ஹைவேல ஒரு லாரி அடிச்சு ஸ்பாட் அவுட்டுங்க. ஆசாசியா வாங்கின வண்டி அம்மாட்ட கூட பூஜை போட்டோமா, இது என்னோட வண்டின்னு காமிக்கல, சஸ்பென்ஸா காமிக்கலன்னு சொல்லி போய் பார்த்தா வண்டியும் காலி, பையனும் காலி. அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். அந்த அர்ஜுன்ற நம்பருக்கு ஒரு தங்கச்சி வேற இருந்திருக்காங்க. அர்ஜுனோட குடும்பமும் சேம் இதே மாதிரியே சரண் குடும்பம் மாதிரியே அப்பா இல்லாத ஒரு கஷ்டப்படுற குடும்பம் தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இறந்து போயிட்டேன். எனக்கு பிரியமான பொருளை இவன் வச்சுக்கிட்டு இவன் சொந்தம் கொண்டாட பாக்குறான், விட்டுருவேனா நான் அப்படின்ற மாதிரி அந்த ஆத்மா கோமா பேசியிருக்குதுங்க. உடனே அந்த பூசாரி என்ன சொல்லிருக்காருன்னா, இதுல வந்து உன் தப்பும் கிடையாது, அவன் தப்பும் கிடையாது. ஏதோ கடவுளோட விதி முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி போயிட்ட. சோ இதுல இருந்து இந்த குடும்பம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த பையனை விட்டு நீ போவ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே இவங்க செய்யணும். என் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே இவங்க குடும்பமும் செய்யணும்னு சொல்லியிருக்குங்க. உடனே சரணோட அம்மாவும் கண் கலங்கி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்மளோட பையன் இறந்து போயிருந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணோட அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேம் இதே மாதிரி அவங்க குடும்பத்தோட அந்த வண்டி எடுத்த இடத்தையே ஆர்சியை வச்சு அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சு போய் எல்லா விவரத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவோட ஆட்டம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க நார்மலா இருக்காங்க. பட் சரணுக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியுமே நீங்களே உங்க அண்ணாவோட இந்த பொண்ணு வந்து அந்த அர்ஜுன் சொன்னேன்ல இறந்து போன பையன், அவங்க தங்கச்சி வந்து டெய்லி எங்க அண்ணாவோட வண்டி அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா சரண் வந்து வண்டி எடுத்திருக்காரு. அழுவாங்களாங்க எங்க அண்ணனோட வண்டி. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சரண் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த வண்டியை வந்து அப்படியே கொடுத்துட்டாராங்க. நீங்களே உங்க அண்ணனோட ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்த இன்சிடென்ட். இதுல இருந்து நான் வந்து வெளியில வர்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒன் இயருக்கு மேல ஆச்சு. அந்த குடும்பத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டோம். இப்போதைக்கு அர்ஜுனோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்டை நமக்கு இதோட முடிச்சிருக்காருங்க நமக்கு சரண். ஸோ இந்த இதுல நான் மென்ஷன் பண்ண சரண்ன்ற நேமும் அர்ஜுன்ற நேமும் ஒரிஜினலான நேம் கிடையாது. எல்லாமே நம்ம வச்சுக்கிட்ட நிக் நேம் தான். அந்த மெயில்ல இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணவங்க என்னோட ஒரிஜினல் நேம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு ரீசன்னால நான் வந்து நேம் வந்து மாத்தி சொல்லியிருக்கேன். டிஸ்ட்ரிக்டும் மாத்தி சொல்லியிருக்கேன். எதையுமே அவர் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து கரண்டா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இப்போ கரண்டா ஃபேமிலியோட இருக்காரு. மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஷேர் பண்ண வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறதுனாலும் அல்லது ஒரு வண்டி வாங்குறதுனாலும் அதோட பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுங்க. இது யார் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட கரண்ட் நிலைமை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினோம்னா இந்த மாதிரி நம்ம ஆவியோட இதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அண்ட் இன்னொன்னு சொல்லக்கூடியது, ஃப்ரெண்ட்ஸ்ன்றது எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவான பர்சன்ஸா தாங்க இருக்கணும். சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் இப்ப நமக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்து உதவுன்னு தான் உண்மையான ஃப்ரெண்டு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு மட்டும் அவர் குத்தி காட்டாம இருந்தாருன்னா சரண் வந்து அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. இவ்வளவு ப்ராப்ளம்குள்ள அவர் என்ட்ரா இருக்க மாட்டாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. முடியலைன்னா அவங்களுக்கு எந்த விதமான உபத்திரமும் பண்ணாம தயவு செஞ்சு அவங்களுக்கு தள்ளி விடுங்க. எந்த விதத்துலயும் அவங்கள குத்தி காயப்படுத்தி அவங்க மனசை வந்து வருத்தப்படாதீங்கன்றது இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம ஒரு மாரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேங்க. ஸோ இன்னைக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஸோ இந்த அளவு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிட்டு